பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள சர்வேஸ்வரனாகிய எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். இந்த மாலை நேரத்திலே ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவரை எங்களுக்கு கிடைத்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி. இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய சமூகத்தில் படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டு கொள்ளுவீராக. இந்த மாலை ஆராதனையின் மூலம் நீர் எங்களோருக்குள் இடைப்படுவீராக. இந்த நாள் வார்த்தைகள் மூலமாக எங்களை உருவாக்குவீராக. எல்லா தடைகள், சத்துருடைய கிரியெல்லாம் விலகி போகட்டும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டு கேட்கின்றன. நல்ல உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி நம்மை நோக்கி பார்க்கிற கண்கள், நமக்காக செவிகள் திறந்திருக்கிற ஓ கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்தி செல்வீர், இறுதி வரை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்து நின்றும் நீ விடுவிக்கின்றீர். அனைத்து நின்றும் நீ விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடை. நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை.
துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் நாடும் என் நேரமும், துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என் நாவில் என் நேரமும், என் ஆத்மா கர்த்தருக்கு மேன்மை பாராட்டும், என் ஆத்மா கர்த்தருக்கு மேன்மை பாராட்டும், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோம், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோம், அவமானம் அடை ஒரு நாள் நான் அவமானம் அடைய மாட்டேன்ப்பா, உன்னுடைய சமூகத்தில் நேசிக்கிறபடினாலே ஒரு நாள் அவமானம் அடைய மாட்டேனே. உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ, அவர் நல்லவர். கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் தேடினேன் கூப்பிட்டேன், தேடினேன் கூப்பிட்டேன், பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் ஆபத்து நேரத்தில் நமக்காக பதில் செய்து நம்மை பாதுகாத்த தேவன். எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வார், யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் தந்தீரே. ஆண்டவரை கூப்பிட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் பதில் தந்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீர். எல்லா நாளிலும், எல்லா நேரத்திலும், எல்லா நிமிடங்களிலும் கர்த்தர் நீர் எங்களை பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டதில்லை, சோர்ந்து போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலனை, ஒவ்வொரு நாளும் புது பலனை கர்த்தர் எங்களுக்கு தந்து நீ நடத்துகிற தயவுக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீர் துதிக்கு பாத்திரர், நீர் ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே, அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எந்நாளிலும் நீர் ஆராதனைக்கு பாத்திரர். கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர்,
உம்மை ஆராதிக்க, இந்த ஜீவ சுவாசத்துக்கு தேவையான எல்லாவித நன்மைகளையும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு காலையில் எழுந்திருந்தது முதல் இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஒரே ஒரு நோக்கம் உண்டு. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிப்பதற்காகவே நீர் எங்களை படைத்தீர், எல்லா நன்மைகளையும் செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தீர், ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து அவர் ஆராதிக்கிறதுக்காக நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்காகத்தான் நமக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கிறார். உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர், நீர் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர், எல்லா துரைத்தனங்களுக்கும் மேலானவர், எல்லா கர்த்தத்துவத்துக்கும் நீர் மேலானவர். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், சபையான சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கொள்ளைப்படுவீராகப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து ரோமர் புத்தகத்திலிருந்து தியானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். ஏற்கனவே அறிவித்தபடி ரோமருக்கு எழுதின நிருபம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற சத்தியத்தை அதிகமாக வலியுறுத்தி விசுவாசத்தை குறித்த போதனைகளை அதில் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக 5வது அதிகாரத்தில் நீதிமானாக்கப்படுதலினால் வருகிற ஆசீர்வாதங்களை படிக்கிறோம். தி பிளஸிங்ஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். முதலாவதாக சொன்ன 5 காரியங்கள் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோடு கூட நமக்கு சமாதானம், தேவ கிருபை நமக்கு கிடைக்கிறது. மாத்திரமல்ல, தேவ மகிமை, தேவ அன்பு, 4 காரியங்களை பார்த்துருக்கிறோம். நீதிமானாக்கப்படுவதன் மூலமாக தேவனோடு சமாதானம், தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ அன்பு, இவைகளெல்லாம் நீதிமானாக்கப்பட்டதனால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு 5வது காரியமாக பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே போதும்.
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி. அப்போ நமக்கு கிடைத்த இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, தேவ ஆவியானவர், காட் ஸ்பிரிட். தேவ ஆவியானவர் நமக்கு கிடைக்கப்பெற்ற நீதிமானாக்கப்பட்டதுனாலே, பிரைஸ் தி லார்ட், நீதிமானாக்கப்பட்டதுனால கிடைத்த ஆசீர்வாதங்கள். பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள், வரம், செயல்பாடுகள் மற்றும் கனி, இதெல்லாம் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற மரணத்தினால் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். எபேசியர் 1:3 நம்ம வாசினா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளேயே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தட் மீன்ஸ் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டதுனாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளர ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்க பெற்றது, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்புறீங்களா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இது எப்போ? கிறிஸ்துவுக்குள்ள. இது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி அதுக்காக முன் குறிச்சிட்டார். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் நீதிமானாக்கப்பட்டதுனால அனைத்து ஆவிக்குரிய அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமானது. ஆமென். நீதிமானாக்கப்படுதல் அது மையமாக இருக்குது. கல்வாரியை தொடர்ந்து உயிர்த்தெழுதல், அதை தொடர்ந்து இயேசு மகிமைப்பட்டதால் பரிசுத்த ஆவி அருளப்பட்டாராம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அதாவது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்க போகிற பரிசுத்த ஆவியை பற்றி இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாத பரிசுத்த ஆவி இன்னும் அதில். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கல்வாரிக்கு போகலை, இயேசு மறிக்கலை, இயேசு மகிமைப்படலை. ஆகவே பரிசுத்த ஆவி அவங்க காலத்தில் கொடுக்கப்படலை. இப்போ நமக்கு அப்படி இல்லை. கல்வாரியில் இயேசு மரித்தார், அதை தொடர்ந்து உயிர்த்தெழுந்திருந்தது, அதை மகிமை அடைந்தார். இதற்குள்ளார பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நமக்கு நடந்தது. யோர்தான் நதி அருகிலே பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகன் எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 29 வாசிங்கன்னா, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசுவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவரே பரிசுத்த ஆவியினால் 33 வசனம், அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இயேசு தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, அவர் தான் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறவரும். அப்போ இந்த நீதிமானாக்கப்படுதல்ல பரிசுத்த ஆவியானவரையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னங்கடா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் எப்போது வந்தார்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் தான் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியாய் இருக்கிற தேவன் நமக்குள்ள வந்தார். நாம் நீதிமான் ஆக்கப்படும் போது என்ன நடந்தது? கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை நமக்கு தந்தார்.
இது பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் 36 26 27 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு நவமான புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை கொடுப்பாரா? நீதிமான் ஆக்கப்படும் போது கர்த்தர் இதுதான் செய்கிறார். நமக்கு இருதயம் கல்லான இருதயம் என்னவா மாறுது? புதிய ஆவி நமக்கு கிடைக்க பெறுகிறது. அடுத்தது நம்முடைய உள்ளத்திலேயோ 27ஆம் வசனம், என் ஆவியை வைத்து உங்களில் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். உங்களை உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவி கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாரையே ஆவியானவர் இருந்து உதவி செய்கிறார். இது நீதிமானாக்கப்படுதலினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். எரேமியா 31:33 அதுதான் வாசிக்கிறோம். நம்முடைய உள்ளத்துல அவர் அந்த பிரமாணத்தை எழுதி வச்சிருக்கிறாராம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிறேன். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் குடும்பத்தோடு, அதாவது தேவ ஜனங்களோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை உள்ளத்துல வச்சிட்டார். அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போ கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல பிரமாணத்தை எழுதி வச்சிட்டார். பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்களா எழுதி கொடுக்கப்பட்டது, கல்லில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் எழுதியது. அதான் 2 கொரிந்தியர் 3:3 அதை தான் வாசிக்கிறோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் கல்லில் மையில் எழுதியிருக்கிறார். நம்முடைய பிரமாணங்களை எழுதியிருக்கிறார். ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவி அந்த கற்பனைகளை நடக்க உதவி செய்கிறது. கர்த்தர் ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:13-14 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, சத்திய சுவிசேஷ வசனத்தை கேட்டு நம் விசுவாசிகள் ஆனோம். ஆமென். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்போ? ரட்சிக்கப்பட்ட உடனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போட்டப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு மகிமையாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஆவியானவர் அவருடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறாராம். அதாவது ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீட்கப்படும் மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின், அதாவது அச்சாரம்னா என்டாஸ் பண்ணியிருக்கார். அதாவது முன்பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு பணம் இல்லை, ஆனால் அந்த பொருள் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? உடனே அட்வான்ஸ் மாதிரி ஒரு பொருள் பணத்தை கொடுத்து அந்த பிளாக் பண்ணிடுறீங்க. என்னென்ன இது யாருக்கும் கொடுக்கக்கூடாது, எனக்கு தான், நான் மீதி தொகையை வந்து தரேன். அதே போல் ஆவியானவரை நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஆண்டவரா ரட்சகரா விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுமோ அன்றைக்கே ஆவியான நம்முடைய இருதயங்களில் முத்திரை போட்டார், ஸ்டாம்ப் போட்டார். இந்த ஆத்துமா யாருக்கு சொந்தம்? பரலோக கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஆமென். இதை யாரும் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. இது வாங்க முடியாது, இது விலை போயிடுச்சு, இது பரலோகம் தான், இதுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும்னா பரலோகத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவரை கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டாரு? முத்திரை போட்டு விட்டார். ஆமென். கர்த்தர் ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா நம்ம யாருக்கு? அவருடைய ஆவியே அவருடையவன் அல்ல. நம்ம கிறிஸ்தவங்களே இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்தவன்னா கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இது நீதிமான் ஆக்கப்பட்டதுனால நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. பரிசுத்தாவின் வரம் நீதியாக்கப்படுதல் மீட்கப்படுதலை சார்ந்தது. அப்போஸ்தலர் 2:39 கூட அந்த முதல் முறையாக பிரசங்கத்தை கேட்டவர்களுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், நீங்கள் மனம் திரும்பினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். 38 மன்னிக்கும். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை அப்பவே பெறுவீர்கள். ஆமென். அப்போ இது மீட்கப்படுதல் நீதிமானாக்கப்படுதல்லையே பரிசுத்த ஆவி நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்பவே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவரும் நவமான பாஷைகளை, தட் மீன்ஸ் புதிய பாஷைகளை பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு பேசுவார்கள். ஆமென். பிசாசுகளை துரத்துவார்கள். 17 நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசு சபைக்கு பவுல் பிரசங்கிக்கும் போது அங்கே எபேசுவில் போகும்போது அப்போஸ்தலர் 19:2 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஆமென். எப்போ பெற்றீர்களான்னு கேட்டான். விசுவாசிகள் ஆனபோது. எப்போ விசுவாசிகள் ஆனாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசியா மாறிடுறாங்க. கரெக்ட் தானே? நீங்க எப்போது விசுவாசியா மாறினீர்கள்? இயேசுவை விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் போது இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள். அப்போவே நீதிமான் ஆக்கப்படுகிறீர்கள். அப்போவே நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு பவுல் கேட்கிறார். அதற்கு அவர்கள் கவனிங்க. அப்போ நம்ம எப்போ நம்ம பெறல அப்படின்றதுக்காக இது நீதிமான் ஆக்கப்படுறது தனி, அது பரிசுத்த ஆவி தனின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்குள்ளாரே இந்த ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கு. இன்ஃபேக்ட் நீதிமான் ஆக்கப்பட்டதுனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பெந்தெகோஸ்தே நாளில் வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மகிமை அடைந்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை ஆயத்தப்படுத்தி காத்திருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது நிறைவு. ஆமென். பட் என்னைக்கு நாம் பெந்தெகோஸ்தே நாட்களுக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நீதிமான் இந்த ஆவியானவர் கிறிஸ்துவை நமக்கு என்ன பண்ணுற, நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிறார். இவருடைய காரியங்கள் என்ன? யோவான் 16:8 வாசித்தீங்கன்னா, எவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 3 முக்கியமான வேலைகளை பரிசுத்த ஆவியானவர். 1, பாவத்தை குறித்து உணர்த்துவாராம். ஏன்? 9ஆம் வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். நாம ஆண்டவரை விசுவாசியாதபடியாலே, அது கிறிஸ்து நமக்குள்ள இல்லாதபடினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தி கிறிஸ்துவனிடத்துல நம்ம நடத்துகிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி விசுவாசி இல்லாத போது உலகத்தை அவர் என்ன பண்ணுவாராம்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். 9ஆம் வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு, தட் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவை சரீரத்துல பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிறதுனால நான் என் பிதாவினிடத்திற்கு நீதியாக வாழ்றதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். இப்ப நான் உங்க கூட இருந்து உங்களுக்கு என்ன பண்றேன்?
போதிக்கிறேன், சரீரத்தில் என்ன பார்க்குறீங்க. சீஷர்கள் சொல்கிறார், சரீரத்தில் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு இது எப்படி வாழணும் அப்படின்னு நீதி காரியங்களை சொல்லித்தரேன். இப்போ நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து போதிப்பார். நீதியாக வாழ்றது குறித்து. அப்போ எங்களுக்கு யாருங்க சொல்லிக் கொடுப்பா? நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு சொல்லி தருவார். அடுத்தது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்ட பிசாசின் நியாயம் தீர்க்கப்பட்டதனால் நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் 3 பிரதான காரியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 தான் இல்லை, நிறையா இருக்கு இந்த வசனத்தில். ஒன்று, பாவத்தை குறித்து. யாருக்கு? இயேசு இல்லாதவர்களுக்கு பாவத்தை குறித்தும், இயேசு இருக்கிறவர்களுக்கு நீதியை குறித்தும், தேவ சபைக்கும் உலகத்துக்கும் இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமையினால் இந்த அனைத்தையும் திரும்ப திரும்ப தருவதற்கு நம் இருதயங்களில் அதாவது ஆதாம் கீழ்ப்படியாததுனால எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கர்த்தருக்குள் பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அதை புதுப்பிக்கிறார். மாத்திரமல்ல, இந்த ஆவியானவர் மத்தேயு 3:11-12 வாசிங்கன்னா, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாரு. சிலர் அக்கினி 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 ஞானஸ்தானம் என்ன? அக்கினி ஞானஸ்தானம் நான் நிறைய பேர் அக்கினி ஞானஸ்தானம் எனக்கு அக்கினி அபிஷேகம் வேணும், அக்கினி அபிஷேகம்ன்றான். எனக்கு அக்கினி அபிஷேகம் வேணும், அக்கினி அபிஷேகம். அக்கினி எதுக்காக? பற்ற வைக்கிறது. உங்களை பற்ற வச்சா என்ன ஆகுறது? நீங்கள் அக்கினி கொளுத்தி போட்டுரும், அக்கினி சுட்டெரிக்கும். ஆமென். அந்த அக்கினி அபிஷேகம்னா உனக்கு சுட்டெரிச்சா என்ன ஆகுறது? அஃப்கோர்ஸ் அக்கினி அபிஷேகம் தேவைதான். அது எதுக்குன்றது சில அக்கினி 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 அது பெரிய இந்த அபிஷேகம், அது பெரிய இது அப்படின்னு நினைக்கிறேன். அது பதர்களை எல்லாம் அடுத்த வசனம் வாசிங்க. தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். பதர் என்ன பண்ணுவாராம்? பதர்லாம் தேவையில்லாத காரியம்லாம் உதறிடுவார். அது கொளுத்தி. இப்போ நிறைய காரியங்களை பற்றி குப்பையை என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல சேர்த்து கொளுத்திடுவாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத குப்பைகள்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினி சுட்டெரிக்கும். அதுக்கு தான், சுத்தப்படுத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியின் அக்கினி. அக்கினி அபிஷேகம் தான் அப்படியே இன்னும் வரங்கள் அப்படியே செயல்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ. அக்கினி அபிஷேகம் பதரெல்லாம் சுட்டெரிச்சிடும். தேவையில்லாத காரியங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரிப்பார். ஆமென். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு சொல்ற? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டதால் கிடைக்க பெற்ற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என்னலாம்? சரிங்க, பரிசுத்த ஆவியானவர் இருந்துட்டு போறாரு, அவர் என்ன பண்ணுவாருன்றத சொல்றேன். ஆமென். அவர் சகல சத்தியத்திலும் 14:17 யோவான் 14:17 மன்னிக்கும். அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் உலகத்துக்கு அந்த சத்திய ஆவியானவரை பார்க்க முடியாது, அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர். ஆமென். அடுத்த வசனம் 16. நான் உங்களை திக்கற்றவர்களாக 16 தேற்றுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய, அப்போ சகல சத்தியத்திற்குள்ள நம்ம இப்போ நடத்துகிறார். அதாவது வேதத்தை நமக்கு நிறைய நேரங்களில் புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? புரியலன்ட்டு வச்சிடறோம். ஆனால் அந்த சத்தியத்தை விளக்கிறதுக்கு நமக்குள்ளே இருந்து விளக்கி காண்பிக்கிறார். இப்போது ஒரு சில ஒரு புத்தகத்தெல்லாம் வாசிப்பீங்கன்னா அந்த எழுத்தாளர் எங்கேயோ இருப்பார், புத்தகம் எங்கேயோ இருக்கும். புத்தகமும் எழுத்தாளரும் சேர்ந்தே இருக்க முடியாது. எப்பவும் புத்தகம் நம்மக்கிட்ட இருக்கும், எழுத்தாளர்
எங்கேயோ இருப்பா. அவர் ஃபோன் பண்ணி இது எங்கேயோ எழுதியிருக்கிறீங்க, எனக்கு புரியல, என்ன எழுதியிருக்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை அவர் அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்கலாம், இல்லை இறந்தே போயிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் ஆசிரியர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அந்த ஆசிரியர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார், எப்பவும் அவைலபிளாக இருக்கிறார், நமக்குள்ளே இருந்து நமக்கு போதிக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். இதை தான் நீதிமான் ஆக்கப்பட்டதில் நம்ம பெற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகமே அதை உங்களை என்ன பண்ணும், வழி நடத்தும். தட் மீன்ஸ் நமக்கு அபிஷேகமே தேவையில்லை அப்படின்ற அர்த்தம் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இது சரி இது தவறு அப்படின்றத போதித்து உணர்த்துவார். சகல சத்தியத்திற்குள்ள கர்த்தர் நடத்துவார். அவர் நம்மை தேற்றுகிறவர், தேற்றரவாளன். பலவீனப்பட்டு தனிமையில் இருக்கும்போது, சோர்ந்து இருக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய மென்மையான குரல் நம்மை தேற்றும். வியாதி இருக்கும்போது, பலவீனங்கள், சோர்வுகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலைகள், உலகத்தில் இருக்கும்போது பல நஷ்டங்கள், இழப்புகள் இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இவர் தேற்றரவாளன். யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய, பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது, சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவார், இயேசுவை ஹைலைட் பண்ணி காட்டுவார். ஆமென். 16:14 யோவான் 16:14 அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால், யோவான் 16:14 அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்து. அப்ப ஆவியானுடைய ஊழியம் என்னன்னா, இயேசுவை மகிமைப்படுத்தி காட்டுறது, இயேசுவை ஹைலைட் பண்ணி காட்டுறது. அதுதான். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். கவனத்தெல்லாம் இயேசுக்கு நேராக திருப்புகிறார். நம்முடைய கவனம் இயேசுக்கு நேராக திரும்புறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். கடைசியா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செய்கிற வேலைகள் நிறைய இருக்கு. நம்ம அதை குறித்து படிக்கணும்னு தனியாக தான் படிக்கணும். 2 கொரிந்தியர் 3:18 ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே அவரை மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம். போன வாரம் பார்த்தோம். அவரை போல மாற செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென். அந்த ஆவியாயிருக்கிற அந்த மகிமையை கண்ணாடியில பார்க்கறது போல பார்த்து நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, திறந்த முகமாய் கண்ணாடியிலே கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போல மாற்றுவதற்கு நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார். ஆமென். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்ட நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி ஆக்கப்பட்டதனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய உயர்ந்த உன்னத ஆசீர்வாதம். அவர் நமக்குள்ளே இருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் போதிக்கிறார், இயேசு ஹைலைட் பண்ணி காட்டுறார். மாத்திரமல்ல, இயேசு தேற்றரவாளனாக இருக்கிறார், விசுவாசத்தை குறித்து போதிக்கிறார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், உலகத்துக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நமக்கு நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஸோ நமக்கு போதிக்கிற, நமக்குள்ளே இருந்து போதிக்கிற ஆசிரியர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸோ பரிசுத்த ஆவியானவரை நீதிமான் ஆக்கப்பட்டதனால் கிடைக்கப்பெற்ற இன்னொரு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9-10. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக
நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கு அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அதிக நிச்சயமாமே. அவருடைய ஜீவனாலே, அவருடைய ஜீவனை நாம பெற்றிருக்கிறோம். ஆமென். காட்ஸ் லைஃப், தேவனுடைய ஜீவன். அடுத்த ஆசீர்வாதம், தேவனுடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். எப்போ? நீதிமானாக்கப்பட்டதுனால். நம்ம நீதிமானாக்கப்படுதலின் ஆசீர்வாதங்களை தான் பார்க்கிறோம், சரியா? அதுல நீதிமானாக்கப்பட்டதுல கிடைக்கப்பெற்ற 6வது ஆசீர்வாதம் தேவனுடைய ஜீவன், காட்ஸ் லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவன், இப்போ இருக்கிற ஜீவன் யாருடைய ஜீவன்? கிறிஸ்து எனக்கு ஜீவன்றாங்கல்ல பவுல் சொன்ன, அது மாதிரி இது அவருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானாக்கப்படுதல்ல அது பாவங்கள் கர்த்தர் நம்மளை மன்னிச்சார். எந்த பாவத்தை மன்னிச்சாரு? எல்லா பாவத்தையும் மன்னிச்சார். எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. இது காலங்களில் வச்சு சொன்னோம்னா, கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? மன்னிக்கப்பட்டது. நிகழ்கால பாவங்கள் அறிக்கையிட்டால் மன்னிக்கிறார். எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்படும். அது நீதிமான் ஆக்கப்படுகிறது முக்காலங்களையும் சார்ந்தது. ஆமென். அது முக்காலங்களையும் நீதிமான் ஆக்கப்படுதல் என்ன பண்ணுது? 3 கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும் கவனிச்சுக்குது. அது கடந்த கால பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே தரம் பலி ஆனதுனால, இப்போ பழைய ஏற்பாட்டில் பாவம் பலி என்ன பண்ணும்? செலுத்தினா எப்பெல்லாம் பாவம் செய்கிறீங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணோம்? பலி செலுத்துகிற முறைமை இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து, என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டு 14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் அதாவது நம்மள ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் என்ன பண்ணிட்டாரு? பூரணப்படுத்திட்டார். தட் மீன்ஸ் கடந்த காலம், என்றென்றைக்கும், நிகழ்காலம், எதிர்காலம். அதுக்கு இனிமே பாவம் செஞ்சா இயேசு கிறிஸ்து இன்னொரு தடவை பலி ஆகணுமா? தேவையில்லை. இயேசு கிறிஸ்து இன்னும் சில இன்னும் உலகத்தில் நிறைய பேர் பறக்கல. அவங்க பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டார். ஆமென். அதை அவங்க விசுவாசிக்கணும். அப்போ இனி வர உலகத்தின் பாவத்தையும் இயேசு, உலகத்தின் பாவம், பிறக்க போகிற பிள்ளைகளின் பாவத்தையும் மன்னிச்சிட்டார். அப்போ நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்றதுல, இயேசு பாவங்களை மன்னிக்கிறதுல, அது 3 கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை சோத்துறோம். எதிர்காலத்தில் நமக்கு என்ன இல்லை? வரப்போகும் கோபாக்கினிலிருந்து நான் தப்புவிக்கப்படுவோம். ஆமென். இன்றைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டோம்னால் அதை மன்னிக்க 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ தேவனோடு கூட ஒப்புரவாகுதல் கிறிஸ்துவின் மரணத்தினால் ஆயிற்று. ரோமர் 5:9 மீண்டும் எடுத்து வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக, இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆமென். ரத்தம், கல்வாரியிலே இயேசு சிந்தின ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். கோபாக்கினைக்கு நீங்களாக, அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது. கோபாக்கினைக்கு நீங்களாக. தட் மீன்ஸ் நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு ரோமர் 8:1 அதான் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை. ஓகே, ரட்சிக்கப்படுவது அது நிச்சயம்.
நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவரோடு கூட மரணம் என்ன பண்ணியிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்ன பண்ணியிருக்கு? தூரமாக இருந்த, பிரிவினையாக இருந்த, சமாதானம் இல்லாத இருந்த நம்ம தேவனோடு என்ன ஆயிடுச்சு? ஒப்புரவாக்க வச்சிடுச்சு. ஒப்புரவாக்க வச்சுட்டு அவர் உயிர்த்தெழுதல்ல புது ஜீவனை நமக்கு தந்து விட்டார். இயேசு மரித்தாரா? அதுக்கப்புறம் அவ்வளோதோடு முடிஞ்சிச்சான்னா இல்லை, 3ஆம் நாள் மீண்டும். அப்போ உயிரோடு எழும்போது புது ஜீவனை நாமும் பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவுடனே மரித்தோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். எழுந்திருக்கிற நாம இப்போ என்ன ஜீவனை பெற்றிருக்கிறோம்? கொலோசியர் 3:1-4 பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்தோம். அதனால அங்க இருக்கிற வலது பார்சத்தில் இருக்கிற அதையே நாம் பண்ணுங்க, தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜீவன் எங்க மறைஞ்சிருச்சு? கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. உங்கள் ஜீவன் எங்க மறைஞ்சிச்சு? கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சி தேவனுக்குள், கிறிஸ்து தேவனுக்குள். ஹலோ, கொஞ்சம் 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 பாருங்க. உங்க ஜீவன் கிறிஸ்துவோடு இணைஞ்சிருச்சு. அந்த ஜீவன் என்ன ஆயிடுச்சு? தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. ஏனென்றால் மரித்திரு நம்முடைய ஜீவனாகிய மறைந்து இருக்கிறது. இப்போ நம்முடைய ஜீவனாகிய, அப்ப நம்முடைய ஜீவன் என்ன ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த ஜீவன் என்ன ஜீவன்னா? கிறிஸ்துவின் ஜீவன். ஆமென். இது புது சிருஷ்டி. அல்லேலூயா. இதுதான் புது சிருஷ்டி. இதுதான் என்ன பண்றாங்க? ஜோயே அப்படின்றாங்க. கிறிஸ்துவின் ஜீவன், அவருடைய ஜீவன் பரிபூர்ண ஜீவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ ஹல்லேலூயா. அவைகளுக்கு ஜீவன், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். லைஃப் கொடுக்கவும், அந்த லைஃப் பரிபூர்ணம். ஏதோ எப்படிங்க இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறங்க. சல்சிக்குன்னு சொல்ற வாழ்க்கையை தேவன் நமக்கு தரல. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கு. ஆமென். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட, தட் மீன்ஸ் அவரை போலவே மாற, அந்த அளவுக்கு அந்த ஜீவனுக்குடைய திறன் இருக்கு. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் ஜீவன் என்றது, அது நம்ம பெற்ற அந்த ஜீவன் எப்படிப்பட்டது அப்படின்றத கூட இட் வில் டேக் டைம், ரொம்ப நாளாகும் பேசுறது. அப்படிப்பட்ட ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம் நீதி ஆக்கப்பட்டதனால். ஆமென். யோவான் 10வது அதிகாரம் 28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை, அதாவது நம்மள தான் சொல்றாரு, கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போக, அந்த ஜீவன் என்ன ஆகுது? ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கெட்டு போகாது. சொல்லுங்க, ஒரு நாளும் கெட்டு போகாது. ஒரு நாளும் கெட்டு போகாது. இந்த ஜீவன் கெட்டு போகவே போகாது. ஆமென். அவைகள் ஒரு நாள் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையில், ஏற்று சொல்றாரு, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ளவே முடியாது. கையில இருந்து பறிக்க இயேசு சர்வ வல்லமை பொருந்தியவர். அவர் கைக்குள்ளற நம்முடைய ஜீவன் இருக்குது. ஆமென். அதை பறிச்சுட்டா அவரையே பறிச்ச மாதிரி நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்து இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய ஜாம்பவன், பெரிய பைல்வான், அவங்க கையில் உள்ளுக்குள்ளார ஒன்று வச்சிருக்கிறாரு. இது எடுத்துக்கோப்பா அப்படின்னு காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எடுக்கிறவர் ஒரு கொசு மாதிரி, ஒரு சின்ன பிள்ளை. அந்த சின்ன பிள்ளைய போய் இந்த இது கைக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கேன் எடுத்துக்கோன்னா எடுக்க முடியுமா? முடியவே முடியாது.
அதே போலதான் இயேசுவின் கையிலிருந்து பிசாசால பறிக்க முடியாது, உலகத்தால பறிக்க முடியாது, மாம்சத்தால பறிக்க முடியாது, திருடனால பறிக்கவே முடியாது. தட் மீன்ஸ் நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்னா பத்திரமா இருக்கு. அல்லேலூயா. அர்த்த வசனம் பாருங்க. அவைகளை எனக்கு தந்த என் பிதா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அதாவது நாம கொஞ்சம் யோசிச்சு பாரு, கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவருக்குள் இருக்கிறோம். யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்து பிதாவுக்குள் இருக்கிறார். அவர் கையிலிருந்து, முதல்ல இயேசுவின் கையிலிருந்து நம்மளால பறிக்க முடியாது. பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார். அவர் கையிலிருந்து இந்த ஜீவனை யாரும் பறிக்கவே முடியாது. ஆமென். தட் மீன்ஸ் எல்ஐசியை விட பாதுகாப்பு. லைஃப் இன் கிரைஸ்ட், அதான் எல்ஐசி. இந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சொல்றாங்களா ஒரு பாலிசி எடுக்கக்கூடாதா, ஒரு பாலிசி எடுக்கக்கூடாதான்னு கேட்குறாங்களே. அப்போ நம்ம இன்னும் எங்கே எல்ஐசிலேருந்து வரோம், ஒரு பாலிசி எடுங்களேன், ஒரு பாலிசி எடுங்களேன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஏற்கனவே எடுத்துட்டோம். அப்படியா? எப்படி எடுத்தீங்க? கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழ்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் பத்திரப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. இதை நம்ம உணர நம்ம பெற்றுக்கொண்ட ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு உணர ஆரம்பிச்சிட்டோம்னா பாவம் செய்ய மாட்டோன்றது வேற, கவலைப்பட மாட்டீங்க. என்னடா அது இப்படியே இருந்தா இப்படியே போயிருந்தா இப்படியே போயிருந்தா எப்படின்னு கவலைப்படவே மாட்டோம். நம்முடைய ஜீவனை ஒருவராலும் பறிக்கவே முடியாது, ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியும், கெட்டு போவதில்லை, அது பறிக்கவும் முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வந்த உங்களுக்கு எல்ஐசி பாலிசி போட்டாங்க, இது வந்துச்சு, இவ்வளோ பணம் என்ன ஆயிடுச்சு வரும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவோடு கூட போட்டிங்கன்னா எல்ஐசியில் வருமா வராதான்றது அவங்க தான் சொல்லணும். வரும்னு தான் நான் நம்புகிறேன். பரவாயில்ல, அதை பற்றி இப்போ பேச வேணாம். ஆனால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உங்கள் ஜீவன் இணைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக இந்த பாலிசி நிச்சயமாக 100க்கு 100 உறுதி. உங்கள் ஜீவன் பாதுகாக்கப்படும், பத்திரமா வலுவாதபடி காக்கவும், மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் உங்கள் ஜீவனை கொண்டு வந்து நிறுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை அவர் அந்நாள் பரியந்தமும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இது. நம்முடைய ஜீவனில் வந்து சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அச்சா ஒரு தட்டை கீழே விழுந்துடலாம், பலவீனமாக இருக்குது. நம்முடைய ஜீவனில் லொக்கு இருந்தாலும் பொட்டுன்னு போயிடுற மாதிரி இருக்கலாம். பட் சரீரத்தில் நம்முடைய சரீரம் தான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன். இதை பிசாசாலை பறிக்கவே முடியாது, பாவம் பறிக்கவே முடியாது, உலகம் மயக்கம் பறிக்கவே முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. யோவான் 14:6 அவரே ஜீவன், அவரே வழியும் சத்தியமும். ஆமென். அவரே வழியும் சத்தியம். அவர் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறீர்கள். அப்படில இப்போ இது வந்து நீங்க அவர்கிட்டயா, அவர் உங்களுக்குள்ளையா? மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஒன்றாயிடுச்சு. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளேரே. ஆமென். இந்த ஜீவனுக்கு தேவையான 2 பேதுரு 1:3-4 வாசிங்கன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால்
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவை இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு அவராலே பெற்ற இந்த ஜீவனுக்கு எப்படி ஆகுதுன்னா வேண்டிய எல்லாத்தையும் கிடைக்க பெற்றோம். அது மாத்திரமல்ல, இந்த ஜீவன் அந்த திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆமென். தட் மீன்ஸ் அதை திருப்பி போன குறிப்பில் சொன்னது, அவரை போல மாறுறதுக்கு அந்த ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தையா இருக்கும்போது குழந்தை பிறந்திருக்கு, உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்குள்ளார குழந்தை பிறந்த உடனே அது பேசுமா? எழுதுமா? எழுதாது. படிக்குமா? படிக்காது. எழுதாது, படிக்காது, பேசாது. ரைட்டா? நடக்குமா? நடக்காது. ஆனால் இது வளர 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 எழுதும், படிக்கும், பேசும், நடக்கும். இது வளர 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 அந்த எழுதுவதற்குரிய பலன் வருமா, அல்லது அதுக்கான பலன் உள்ளாரியே இருந்திருக்கா? உள்ளவே இருக்கு. பேசுவதற்குரிய திறன் உள்ள இருக்கு. அதை லைட்டாக அது டியூன் பண்ணி விட்டா போதும், அதுவாக டெவலப் ஆகி வந்துடும். அதே போல தான் நமக்குள்ள இருக்கிற ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன். அந்த ஜீவன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு ஊழியம் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் களைப்பு இருந்தது. சம்டைம்ஸ் மற்ற காரியங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நடந்தே சுற்றி திரிந்தார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். அப்போது எப்படிப்பா அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், பகலெல்லாம் சுற்றினார், திரும்பவும் இப்படி பேசுகிறாரு, எப்படி ஒரு இந்த ஸ்டாமினா இருந்தது? அவர் அடிக்கும் போது அவர் அடித்து அவரை கல்வாரியில் கொண்டு போகும்போது அவ்வளோ அத்தனை அடிகளையும் அத்தனை இதையும் வாங்கிக்கிட்டு எப்படிதான் அது சிலுவையை சுமந்துக்கிட்டு அது கடைசி வரைக்கும் ஜீவனை காப்பாற்றி வச்சிருந்தாருன்னு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. போகிற வழியிலே இறந்துருக்கணும், ஆனால் இறக்கலை. கர்த்தருக்கு அவருடைய ஜீவன் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒருவராலும் அவர் தலை சாய்த்து விட்டார். அவங்க யாரும் ஜீவன் எடுத்துக்கல. அவங்க கையில் எல்லா அதிகாரம் இருந்தது. அடிக்கிற அதிகாரம் இருந்தது, குத்துற அதிகாரம் இருந்தது, கொலை பண்ணுறதுக்கு ஒன்று எல்லா அதிகாரம் சித்திரவதை பண்ண. ஆனால் பட் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை ரோம போர் வீரர்களால் எடுக்க முடியவில்லை. அவரே தலை சாய்த்து ஜீவனை விட்டார். அப்படிப்பட்ட ஜீவனை தான் நாம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இது பெரிய மகிழ்ச்சிக்குரிய, அது தைரியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இது. ஸோ அந்த ஜீவன் நம்ம பெற்றிருக்கிறோம். இது அவரை குறித்து அறிகிற அறிவினாலே அந்த ஜீவன் என்ன ஆகும்னா திவ்ய சுவாபத்திற்கு அவரை போல மாறுறதுக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணிவிடும். ஆரம்பிக்கும் போது நமக்கு அப்படிப்பட்ட இது இருக்காது, பார்த்தா அதுக்குரிய வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்கும். பட் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவருடைய ஜீவனை பெற்றிருக்கிறீங்கன்னா, அந்த ஜீவனுக்குள்ளார இயேசுவை போல மாறுவதற்குரிய அத்தனை திறன்களையும் உள்ளடக்கி பெறுது. உள்ளரே இருக்கு, இன்பில்டு சொல்லுவாங்களே, இதுலேயே இன்பில்டுங்க, உள்ளாரே அதில் இருக்குது. அது ஸ்பீக்கர் உள்ளாரே இருக்குது, அதுக்குள்ளாரையே எல்லாம் இருக்குது, அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்றாங்களா. அந்த மாதிரியான திறனை நாம் கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கிறோம். அவரை போல மாறுறதுக்கு, அவரை போல செயல்படுவதற்கு, அவரை போல கனி கொடுப்பது, அவரை போல இருக்குது. அது எப்போ நமக்குள்ள அது ஃபார்ம் ஆகி வருதுன்னா, அவரை குறித்து அறிகிற அறிவினாலே. எவ்வளோக்கெவ்வளோ வேதத்தை வாசிக்கிறோமோ, எவ்வளோக்கெவ்வளோ தியானிக்கிறோமோ, எவ்வளோக்கெவ்வளோ படிக்கிறோமோ, அவ்வளோவா நம்ம அவரை போல நம்ம மாறி அவருக்கு ஒப்பாக நம்ம இருப்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சுவாபத்திற்கு, நம்ம திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக அந்த ஜீவன் மாற்றுகிறது. இந்த ஜீவன் அது கிறிஸ்துவினாலே நமக்கு பெற்றோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஹல்லேலூயா. ஸோ மரணம் நமக்கு அது லாபமாக அமைஞ்சிடும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீதியான காரியத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது தேவ ஆவியானவர், தேவனுடைய ஜீவன், காட்ஸ் லைஃப். நமக்குள்ளே இருக்கிற லைஃப் வந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய லைஃப், கர்த்தருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஸோ இது இயேசு கிறிஸ்துவை பாவத்தை செய்ய வைக்க முடிஞ்சதா? பாவம் செய்ய சமாரியா ஸ்திரீ பாவம் செய்ய வச்சிட்டாளா? விபச்சார ஸ்திரீ இயேசுவை பாவம் செய்ய வச்சிட்டாளா? அவங்க தான் மாறுறாங்க. அந்த ஜீவனை பெற்று இருக்கிறோம். ஒருவராலும் பறிக்க முடியாது. பின்வாங்கிடுவீங்களா? ஊக்கு கூட வாங்க மாட்டீங்க, குண்டூசி வாங்க மாட்டீங்க, பின்னு வாங்க மாட்டீங்க, சுற்றிலும் எதுவும் வாங்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் நம்ம பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவோடு கூட. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட கட்சி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். ஜப குறிப்பு கட்சி வரைக்கும் இந்த இயேசுவே வழிபடணும். நீங்கள் முதல்ல நம்புங்க, கடைசி வரைக்கும் இவரை தான் வழிபடுவீர்கள், இவரை தான் சேவிப்பீர்கள், விசுவாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை புரிஞ்சுக்கிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லைஃப் டைம் கிறிஸ்துவின் ஜீவன் என்ன? லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இன்னைக்கு இந்த வார்த்தை ரொம்ப இதுவாகுது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, லைஃப் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ணப்பட்டது மாத்திரமல்ல, அவரை போல மாறுறதுக்குரிய எல்லா அந்த திறனையும் உள்ள அடக்கி வச்சிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் அப்படியே மாறுவீர்கள். மகிமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள் நீதிமானாக்கப்பட்டதனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார். ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாக நிறுத்துகிறார். கிறிஸ்து இயேசுவை ஹைலைட் பண்ணி காட்டுகிறார். தேற்றரவாளனாய் ஆண்டவரை ஞாபகப்படுத்துகிறவராய், எங்களோடு இருந்து ஆண்டவரை கண்டித்து உணர்த்துகிறவராய், நீதியை குறித்து பேசுகிறவராய், எங்களுக்குள் மகிமையாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கல்வாரியில எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே கிறிஸ்துவின் ஜீவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த கிறிஸ்துவின் நித்திய ஜீவனுக்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒருவரும் உடைய கரத்திலிருந்து பறிக்கவே முடியாது. ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து எடுக்க முடியாது, கெடுக்க முடியாது, பறிக்க முடியாது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த ஜீவன் ஆண்டவரே உம்முடைய ஜீவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவனில் எந்த குறையுமே இல்லை. இந்த ஜீவன் ஒரு பழுதே இல்லை. இந்த ஜீவன் குறையற்ற ஜீவனாக இருக்கிறது, பரிபூர்ணப்படுகிற ஜீவனாக இருக்கிறது, பாதுகாப்புள்ள ஜீவனாக இருக்கிறது. இதை ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஜீவனாக இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜீவனை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவன் உம்மை போல மாறுவதற்கு, திவ்ய சுவாபத்தில் வளர்வதற்கு உதவிய திறனை பெற்றிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை போல மாறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.